பாகிஸ்தான் அமைப்பிடம் சம்பளம் வசமாக சிக்கிய ராகுலின் வலதுகரம் வெளிவந்த அதிர வைக்கும் உண்மைகள். அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா, மக்களவை காங்கிரஸ் துணைத் தலைவர் கௌரவ் கோகாய் மற்றும் அவரது மனைவி எலிசபெத் கோல்பர்ன் ஆகியோர் மீது சுமத்தியுள்ள தேச துரோக குற்றச்சாட்டுகள் இந்திய அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. பாகிஸ்தான் உளவாளியாக கருதப்படும் அலி தவ்ஹீர் ஷேக் என்பவருடன் இவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக முதல்வர் நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஷேக் 13 முறை இந்தியாவிற்கு வந்துள்ளதாகவும், அலி தவ்ஹீர் ஷேக்கிற்கு சொந்தமான லீட் பாகிஸ்தான் என்ற அமைப்பில் எலிசபெத் பணியாற்றி பின்னர் அதன் இந்திய பிரிவிற்கு மாற்றப்பட்டார் என்பதும் முதல்வரின் முக்கிய வாதமாக உள்ளது. ஒரு இந்திய எம்பியின் மனைவி பாகிஸ்தான் நபருக்கு சொந்தமான அமைப்பில் ஊதியம் பெற்று பணியாற்றியது சாதாரண நிர்வாக விஷயமாக கடந்து செல்ல முடியாது என்று அவர் எச்சரித்துள்ளார். மேலும் 2013ஆம் ஆண்டு கௌரவ் கோகாய் பாகிஸ்தானுக்கு மேற்கொண்ட 10 நாள் ரகசிய பயணம் மற்றும் அங்கு அவர் பெற்றதாக கூறப்படும் பயிற்சிகள் குறித்து முதல்வர் பலத்த சந்தேகங்களை எழுப்பியுள்ளார். இந்த பயணத்தின் போது கோகாய் தனது சமூக வலைதள பக்கங்களில் எந்த பதிவையும் இடாமல் மர்மம் காத்ததையும், அங்கிருந்து திரும்பிய பின் நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் பாதுகாப்பு தளவாடங்கள் குறித்த நுணுக்கமான கேள்விகளை எழுப்பியதையும் முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநில கல்வித்துறையின் சிறப்பு புலனாய்வு குழுவினர் இது குறித்து முழுமையாக விசாரணை நடத்த எம்பி என்ற அந்தஸ்து தடையாக இருப்பதாகவும், எனவே மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனம் காப்பது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் பாதுகாப்புடன் விளையாடும் இத்தகைய செயல்களில் காங்கிரஸ் கட்சி ஏன் இன்னும் விளக்கமளிக்காமல் இருக்கிறது என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். வாக்கு வங்கி அரசியலுக்காக தேச பாதுகாப்பை காங்கிரஸ் அடகு வைக்கிறதா என்ற கேள்வியை சமூக வலைதளங்களில் பலரும் எழுப்பி வருகின்றனர். பாகிஸ்தான் உளவாளி இந்தியாவுக்கு 13 முறை வந்து சென்ற போது அப்போதைய காங்கிரஸ் அரசு அவருக்கு சிவப்பு கம்பளம் விரித்ததா என்ற சந்தேகமும் தற்போது வலுத்துள்ளது. நாட்டின் எல்லைகளில் வீரர்கள் உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கும் வேளையில் தலைநகரில் இருந்து கொண்டு எதிரி நாட்டுக்கு உளவு பார்க்கும் நபர்களுடன் கைகோர்ப்பவர்களை தண்டிப்பதில் எவ்வித சமரசமும் காட்டக்கூடாது என்பதே பொதுமக்களின் ஒட்டுமொத்த குரலாக ஒலிக்கிறது. ராகுல் காந்தியின் வலதுகரமாக செயல்படும் ஒருவரே இத்தகைய புகாரில் சிக்கி இருப்பது காங்கிரஸ் கட்சியின் நம்பகத்தன்மையை மக்களிடையே கேள்விக்குறியாக்கி உள்ளது.